22 லட்சத்துக்கு ஏலம் போன குப்பையில் கிடந்த ஹாரி போட்டர் நாவல். குப்பையிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட ஹாரி போட்டர் நாவலின் முதல் பதிப்பு புத்தகம் சுமார் 22 லட்சத்துக்கு ஏலம் போயுள்ளது. 1997ஆம் ஆண்டு ஜே.கே. ரவுலிங் எழுதிய ஹாரி போட்டர் புத்தகம் வெளியானது. இந்த புத்தகம் உலகம் முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்றதை அடுத்து தொடர்ந்து அடுத்தடுத்த பாகங்களை ரவுலிங் எழுதினார். ஹாரி போட்டர் புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு திரைப்படங்களும் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றன. இந்த நிலையில் இந்த புத்தகம் குப்பையிலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இணையதளத்தின் மூலம் கடந்த சனிக்கிழமை ஏலம் நடைபெற்றுள்ளது. ஏலம் நடத்தும் டேனியல் பியர்ஸ் என்பவர் உயிரிழந்த ஒருவரின் உடைமைகளுடன் இந்த புத்தகத்தை கண்டெடுத்துள்ளார். 500 புத்தகங்களே அச்சிடப்பட்டது என்றும் பொது நூலகங்களுக்கு விநியோகிக்கப்பட்ட 300 பிரதிகளில் ஒன்று இது என்றும் கூறப்படுகிறது. பணைய கைதிகளை விடுவிக்க காலக்கெடு விதித்த ட்ரம்ப், இல்லையேல் போர் நிறுத்த ஒப்பந்தம் ரத்து. காசாவிலிருந்து புலம்பெயர்ந்து வரும் அகதிகளை ஜோர்தான் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ஓவல் அலுவலகத்தில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், காசாவில் சிறைபிடித்து வைக்கப்பட்டுள்ள பணைய கைதிகள் அனைவரும் எதிர்வரும் சனிக்கிழமை நண்பகலிற்குள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு அவர்கள் விடுவிக்கப்படவில்லை என்றால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தினை ரத்து செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என கூறியுள்ளார். காசாவில் இருந்து புலம்பெயர்ந்து வரும் அகதிகளை ஜோர்தான் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் இதனை ஏற்கவில்லை என்றால் அந்த நாடுகளுக்கான உதவியை நிறுத்தி வைக்க நேரிடும் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். பிள்ளைகள் முன்னிலையில் ஆபாச புகைப்படம் எடுத்த தம்பதியினர் கைது. அமெரிக்காவின் நியூஜெர்சி மாகாணம் காமில்டன் நகரில் தமது பிள்ளைகள் முன் ஆபாச புகைப்படங்களை எடுத்த பெற்றோரை அந்த நாட்டு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அமெரிக்காவின் நியூஜெர்சி மாகாணத்தில் வசித்து வரும் காவல்துறை அதிகாரி ஒருவரும் அவரின் மனைவியுமே தமது 2 பிள்ளைகளின் முன் ஆபாச புகைப்படங்களை எடுத்துள்ளனர். இந்த தம்பதியினர் தமது பிள்ளைகளின் முன்பே ஆபாச புகைப்படம் எடுத்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது இவர்களது கையடக்க தொலைபேசியில் 1000க்கும் மேற்பட்ட ஆபாச புகைப்படங்கள் காணப்பட்டுள்ளன. அவற்றின் சில புகைப்படங்களில் அவர்களின் பிள்ளைகள் இருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. அந்த தம்பதியினரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆசிரியரின் கத்திக்குத்துக்கு இலக்காகி மாணவி பலி. தென்கொரியாவில் உள்ள ஆரம்ப பாடசாலையில் ஆசிரியர் ஒருவர் 8 வயது சிறுமியை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உள்ளூர் நேரப்படி நேற்று மாலை 6 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பாடசாலையில் உள்ள கட்டடம் ஒன்றின் 2வது மாடியில் கத்தியால் குத்தப்பட்ட காயங்களுடன் சிறுமியொருவரை மீட்டுள்ளனர். சிகிச்சைக்காக சிறுமியை வைத்தியசாலையில் அனுமதித்த போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் 40 வயதுடைய பெண் ஆசிரியை ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். குறித்த ஆசிரியை குற்றத்தை ஒப்புக்கொண்டதாகவும் காவல்துறையினர் கூறினர். இந்த சம்பவம் குறித்த விசாரணைகளை விரைவுபடுத்த வேண்டும் என தென்கொரிய இடைக்கால ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்காமல் இருக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் அதிகாரிகளை வலியுறுத்தினார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து பாடசாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது.